அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் தலைசிறந்த அறிவுஜீவியும் அமெரிக்க MIT பல்கலைக்கழகத்தினுடைய கணினியியல் மற்றும் மொழியியல் பேராசிரியருமாகிய திருவாளர் நோம் சாம்ஸ்கி அவர்கள் ஒரு சொற்றொடரை பார்த்தேன். அவருடைய ஒரு சொற்றொடர் தத்துவார்த்தமாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் வெளியிடக்கூடியவர். அப்படி அவர்தான் உலகின் நம்பர் 1 அறிவுஜீவியாக பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே பணியாற்றி கொண்டு அந்த நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அந்த நாட்டிலே ஒரு பல்கலைக்கழக பேராசிரியருக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது என்பது எனக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த இடத்திலே அவர் சொன்ன ஒரு சொற்றொடர் என்னவென்றால், சைலண்ட் பீப்புள் இஸ் நாட் பீஸ்ஃபுல், இட் ஹேஸ் பீன் பசிஃபைடு. அதாவது மக்கள் அமைதியாக இல்லை, அமைதியாக இருப்பதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதைத்தான் அப்படி அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு அதை தமிழிலே மொழிபெயர்த்தால், அமைதியான மக்கள் நிம்மதியாக இருப்பதில்லை, நிம்மதியாக வாழ்வதில்லை என்று கூட சொல்ல வேண்டியிருக்கிறது. இது இந்தியாவிற்கு மிகவும் பொருந்துமோ இல்லை உலக அளவில் 3ஆம் உலக நாடுகளுக்கானதோ என்று கூட பல்வேறுவான சிந்தனைகளை அங்கே தெளித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் நிம்மதியாக இருக்கிறார்களா? 3ஆம் உலக நாடில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் நிம்மதியாக இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு 3ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உக்ரைன் மற்றும் பாலஸ்தீனத்தின் மேலுள்ள தாக்குதல் இவற்றையெல்லாம் மக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை அதற்காக குரல் கொடுக்கிறார்களா என்பதையெல்லாம் மறைமுகமாக நோம் சாம்ஸ்கி அவர்கள் குறிப்பிடுகிறாரோ என்று கூட சொல்ல வேண்டியுள்ளது. அவர் கடந்த காலத்தில் குறிப்பிட்டாலும் கூட இன்றைக்கு மிகவும் அந்த சொற்றொடர், மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா, நிம்மதியாக இருக்கிறார்களா? அமைதியாக இல்லை. மக்கள் அமைதியாக இருப்பது போல் பார்வைக்கு தெரிகிறது, ஆனால் அவர்கள் நிம்மதியாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து கடந்த காலத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா போன்ற ஒரு நாடுகளுக்கும் 3ஆம் உலக நாடுகளுக்கும் உலக அளவில் நடக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கும் மிகவும் பொருந்துவதாக உள்ளது என்று உங்களிடம் நான் இதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஓஷோ அவர்கள் இந்தியர்களை யாரும் அடிமையாக்க முடியாது, ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரோடும் சண்டையிட தயாராக இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். எதற்கு சொல்கிறார் என்றால், இந்தியர்கள் எல்லோருக்கும் அடிமையாக இருப்பதற்கு பொறுமையாக இருந்து விடுவார்கள். அவர்கள் எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள், இருப்பதை வெற்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இயல்பான குணம், இயல்பான சுபாவம் என்று ஓஷோ அதை குறிப்பிடுகிறார் என்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நோம் சாம்ஸ்கி சொன்னது ஓரளவில் உலக அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பொருந்தும் என்றால், இந்திய பார்வையில் அது வேறாக இருப்பது என்று ஓஷோ பார்க்கிறார் என்பதை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்திலே இந்தியாவில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு அரசியல் நிலைகள் மக்கள் அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது, ஆனால் நிம்மதியாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. ஆக நோம் சாம்ஸ்கியின் கருத்தும் உலக அளவில் உள்ள கருத்தும் இன்றைய இந்தியாவின் நிலையும் ஒன்றாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.